என்னோட பேர் வந்து சகேல். ஆக்சுவலாக நான் வந்து இந்து குடும்பம் சேர்ந்தவன் தான். நான் வந்து ஏன் வந்து ஒரு கிறிஸ்தவனா மாறினேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்றேன். என்னோட பேர் வந்து சகேன்னு சொல்லும்போது, ஜென்ரலாகவே வந்து ஒரு இந்துவிலேருந்து ஒரு கிறிஸ்தவனா மாறிட்டா எல்லாரும் என்ன ஏதாவது காசு வாங்கிட்டு மாறிட்டு அப்படின்வாங்க. இல்லை உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களா, இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, வந்து ஒரு உயர்ந்த ஜாதியை விட்டுட்டு நீ வந்து இது மாதிரி வந்து ஒரு கிறிஸ்டின் ஆயிட்டேன்னு சொல்றியா அப்படின்னாரு. அப்ப நான் ஏன் வந்து ஒரு கிறிஸ்தவனா நான் வந்து மாறினேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய 16 வயசு இருக்கும்போது எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு, அவன் எனக்கு வந்து ஒரு பைபிளை கொடுத்தான். எனக்கும் பைபிள் ஸ்கூல்ல கொடுத்தாங்க, நானும் கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஆனா எங்க வீட்டுக்குள்ள பைபிளே போக முடியாது, அது வந்தவொடனே அப்படியே கடைக்கு போயிடுச்சு. என்னோட பேர் வந்து ஆக்சுவலா என்னோட ஒரிஜினலா எனக்கு வந்து பிறந்தவன அம்மா அப்பா வச்ச பேர் வந்து நரசிம்மன். நீங்க வேலைச்சேரியில யோக நரசிம்மர் கோயில் மெயின் ரோட்லயே இருக்கும். நீங்க வேலைச்சேரி மெயின் ரோட்ல, அதோட பக்கத்து வீடு என் வீடு தான். நான் வந்து இந்த இந்து முறைப்படி சும்மா ஒரு சாதாரண இந்து கிடையாது. சின்ன வயசுல இருந்து வேத சாஸ்திரம் எல்லாம் கத்து வளர்ந்தவன் நானு. எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் நான் வந்து படிச்சு வளர்ந்தவன் நானு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு அந்த பைபிள கொடுத்தவன்னா, அவன் வந்து இதை நான் சொன்ன ஒரு நாள் எனக்கு கொடுத்தாங்கடா, நான் அது கடையில போட்டேன் கேஷுவலா சொல்லும் போது, அந்த 10th எக்ஸாம் முடிஞ்சு பிரியும் போது அவன் என்ன பண்ணானா ஒரு பைபிள் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு, இதை நீ படி உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா. அதோட நாங்க பிரிஞ்சுட்டோம். இன்ன வரைக்கும் நான் அவனை சந்திக்கல. நான் எடுத்துட்டு வந்து அப்படியே என்ன பண்ணிட்டேன்னா, எங்க வீட்டுல ஒரு இடத்துல அதை நான் கிஃப்டா நான் நினைச்சேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கொடுத்ததுனால அதை நான் போடாம கிஃப்டா வச்சுட்டேன் பைபிள். ஆனா சின்ன வயசுல இருந்து எனக்கு நிறைய கேள்விகள்லாம் வந்துட்டே இருந்தது. சாதாரணமாவே எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். என்ன அப்படின்னா, ஏன் வந்து கடவுள் வந்து மனுஷன் எல்லாம் படைக்கணும், ஏன் வந்து ஒருத்தங்க வந்து பணக்காரங்களா இருக்கணும், ஏன் ஒருத்தங்க வந்து ஏழையா இருக்கணும், ஏன் ஒருத்தங்க கஷ்டப்படணும், ஏன் ஒருத்தங்க நல்லா பிறக்கிறாங்க, ஒருத்தங்க பிறவிலேயே வந்து அவங்களுக்கு என்ன இது ஏதாச்சும் ஒரு கால் இதுவாவோ கண்ணோ ஏதோ ப்ராப்ளம், அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, இது மாதிரிலாம் ஏன் அவரு பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது, டெய்லி அங்க வந்து பூஜை எல்லாம் பண்ணும்போது என்னோட கேள்வி அதுதான். நான் கேட்கும்போது அங்க பதில் இருக்காது. அது வந்து அதெல்லாம் வந்து போன ஜென்மத்தோட பாவம் அது மாதிரிலாம் வந்து சொல்லும் போது எனக்கு வந்து இன்னும் சில கேள்விகள்னா, அங்க வந்து வரிசையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் உட்காந்து டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஜோசி எல்லாம் பார்ப்பாங்க. நான் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பேன். எனக்கு அந்த ஒவ்வொரு இந்த கட்டங்களும் எனக்கு தெளிவா தெரியும், எது மாறினா என்னன்னு. அது வந்து கேள்வி ஞானமே சின்ன வயசுல இருந்து பக்கத்துலயே உட்காந்து அவங்க சொல்லும்போது கேட்டதுனால அது அப்படியே எனக்கு பதிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இது இந்த மாதிரி செய்ய, இந்த நேரத்துல செய்ய, இந்த நாள்ல செய்ய அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஒரு கட்டத்துல நான் ஒரு 15 வயசு தாண்டும் போதெல்லாம் என்ன நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாளை நம்புறோம், ஒரு நட்சத்திரத்தை நம்ம நம்புறோம், ஒரு நேரத்தை நம்ம நம்புறோம், நம்ம வந்து ஆடை நம்புறோம், மாடை நம்புறோம், நம்ம வந்து எந்த ஒரு கடவுள் நம்ம வணங்குறோம். ஆனா கடவுள் நம்புறோமான்றதுதான் எனக்கு கொஸ்டின். அப்ப இந்துல இருக்கும்போது அப்ப வந்து ஏன் அப்படின்னா, கடவுள் இருந்தா இந்த வீடு வந்து வாஸ்துபடி சரியில்லைன்னு காலி பண்றாங்க. அப்ப கடவுள் எதுக்கு இருக்கிறாரு, கடவுள் இருந்தா அதை வந்து சரி பண்ணணும்ல. உனக்கு டைம் சரியில்லைப்பா அப்படின்றாங்க. அப்ப டைம் வந்து கடவுளோட பெரியாதா? அப்ப அந்த நேரம் வந்து இந்த நேரத்துல நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டோன்னா அவ்வளவுதான். அதுதான் நீங்க சொல்லும் போது நான் அப்ப கடவுள் ஒருத்தர் இருந்தா அந்த நேரத்தை மீறினவர் தானே கடவுள். ஒரு கெட்டது ஒருத்தருக்கு நடந்தா கூட அதை தடுத்து நிறுத்தி பண்றது தானே கடவுள். அப்ப நம்ம சிந்திக்கும் போது அப்ப கடவுள்னு எப்படி அவனால கடவுளை ஏத்துக்க முடியல. அப்ப அப்படியே கேள்வி எல்லாம் வந்துட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இந்த பைபிள் இருந்துச்சு, நான் வந்து குரான் படிச்சிருக்கேன், பகவத்கீதை படிச்சிருக்கேன். நீங்க எந்த இதுல எது எடுத்தாலும் நான் நிச்சயமா சொல்ல முடியும். இது கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய திராவிட கலைஞரோட புக்ஸ்ல நான் அவ்வளவு படிச்சிருக்கிறேன். புத்திசம் படிச்சிருக்கேன், ஜெயினிசம் படிச்சிருக்கேன். அப்படி இது எல்லாமே படிச்சு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா
இல்ல இது உண்மையிலே இருக்கிறாரா இல்லையான்றதுதான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. அதே சமயத்துல நான் பைபிளை வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அது வந்து ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு விபத்தா தான் நான் என் ஃப்ரெண்டு கொடுத்த பைபிளை நான் வந்து பிரிச்சு பார்த்தேன். அப்ப நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு 7 வருஷம் நான் வந்து படிச்சேன். எனக்கு ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு கிடையாது, நான் ஒரு சர்ச்சுக்கு போனது கிடையாது, எங்க ஏரியா ஃபுல்லா பிராமின்ஸ் தான். அப்ப நான் வீட்டுல உட்காந்து அந்த பைபிளை படிச்சுட்டே இருந்தேன். அப்ப பைபிள் படிக்கும்போது எனக்கு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும், இது ஒரு சாதாரணமான ஒரு புக்கு கிடையாது, இதுல நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு. நாம வந்து ஒரு தமிழர்களா இருக்கும் போதே நம்மளோட வரலாறுலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சே இல்லை. எங்க அப்பா அதே நான் அப்படியே நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எப்படி இருக்கோம் நம்ம சிந்திக்கும் போது. ஏன் அப்படின்னா இங்க வந்ததுக்கு ஏதோ நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க. அப்ப திராவிடர்கள் சொல்லும் போதே யாருன்னு பார்த்தோம்னா, திராவிடர்கள் சொல்லும் போது ஒரிஜினல் தமிழர்கள் அவங்கதான். இது வந்து ஹிஸ்டரியிலே இருக்கு, நான் சொல்லல, 8வது கிளாஸ் ஹிஸ்டரியிலே இருக்கு, ஆரியன் திராவிடன் சொல்லு. அப்ப ஆரியர்களோட வழிபாடு எல்லாம் எப்படி அப்படின்னா ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து எதை வந்து கடவுளா வணங்கி இருக்காங்கன்னு நம்ம சொல்லும் போது, கடவுள் வணக்கமே எப்படி இருந்திருக்குன்னா, கடவுளை யாரும் வணங்கினது இல்லை, ரொம்ப வந்து சிந்திக்கக்கூடியவங்க தான் தமிழர்கள். அப்ப தமிழர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த தமிழர் திருநாள்னு எதை நம்ம சொல்றோம், தமிழர் திருநாள்னு நம்ம எதை சொல்லுவோம் தெரியுங்களா? எதை சொல்லுவோம்? அது தெரியாம நம்ம பொங்கல் தான் நம்ம என்ன பண்ணுவோம், தமிழர் திருநாள்னு சொல்றோம். ஆக்சுவலா தீபாவளி இதெல்லாம் வந்து தமிழர் திருநாள் கிடையாது. ஆக்சுவலா எதனால பொங்கல் தான் தமிழர் திருநாள். இந்த பொங்கல் வந்து நம்ம ஏதோ பொங்கல் வைக்கிறோம் சாப்பிட்றோம், ஆனா அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு உண்மை தெரியும், நெல் எப்படி வருதுன்னு. சிட்டியில இருந்ததுனால ஏதோ காசு கொடுத்தா அரிசி கிடைக்கும் தெரியும், அப்புறமா தான் தெரிஞ்சது அது எப்படி எவ்வளவு பேரோட உழைப்பு தாண்டி வருது. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம், பொங்கல்னு சொல்லும் போது ஏதோ வைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படி பார்த்தோம்னா, இந்த முதல் நாள் வந்து அந்த பச்சை அரிசி எடுத்துட்டு வந்து அங்க பொங்க வச்சு சூரியனை அதுக்கு. ஏன்னா சூரியன் இல்லாம ஏதாச்சும் ஒரு செடி மரம் வளருமா? அப்ப வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எது தேவைப்படுதுன்னா, சூரியன் வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு பலனை தருதுன்னு பார்க்கணும். அடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த மாடு வச்சு என்ன பண்ணாங்க, மாட்டு பொங்கல். அப்ப மாடு இல்லைன்னா நம்ம ஏன்னா உழவ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, இப்ப எல்லாரும் ஒண்ணு கூடி அந்த ஒரு விளையாட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப நான் என்ன சுருக்கமா சொல்ல வரேன்னா, பழங்காலத்துல வந்து தமிழரோட முறைப்படி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடவுளை வந்து இப்படித்தான் சொல்லி பிக்ஸ் பண்ணல, அவங்க இயற்கையை தான் வெளிப்பட்டு இருக்காங்க. அது தப்பு கிடையாது, ஏன்னா நமக்கு சாப்பாடு போறது அதுதான். அப்ப நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம வணங்கக்கூடிய இந்த வழிபாடுகள் எல்லாமே வந்து ஆரிய நாகரத்துல இருந்து வந்ததுதான். இப்ப வந்து ஏன் அப்படின்னா இதுல வந்து 4 விதமா பிரிக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நிஜமா இது தெரிஞ்சுக்கணும். நாலுல நீங்க போகும்போது நம்ம என்ன மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உருவ வழிபாடு இல்லாததான் தமிழர்களுடைய நாகரிகம். அது நீங்க எந்த ஹிஸ்டரி வேணா எடுத்து படிச்சு பாத்துக்கலாம். உருவ வழிபாடு தமிழருக்கு கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதான் உண்மை. இந்த ஆரியர்கள் சொல்லும் போது பிராமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அப்ப இந்தியாவுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டே வரும்போது இப்ப வந்து இங்க உள்ள அமைப்பு சட்டம் இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு ஊருக்குள்ள வந்து வந்தாங்கன்னா உடனே விட மாட்டாங்க. அவங்க ஒரு தொட்டி கட்டி ஆடு பர்மிஷன் வாங்கிட்டு தான் என்டர் ஆக முடியும். அந்த அறுவடை நாட்கள்ல வந்து அவங்க ஆடை வச்சாங்கன்னா அது நல்ல ஒரு விவசாயத்துக்கு பலன் தரும், அந்த ஆடோடைய கழிவு. அந்த மாதிரி ஆடு மேய்ச்சிட்டு இந்தியாவுல வந்து இது வந்து சரித்திரம் நான் சொல்றது. அப்ப வந்ததுனால அப்ப அவங்க வந்து இங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இவங்க வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அப்ப உருவ வழிபாடு இல்லாம ஒரு இயற்கையை வழிபடக்கூடியவங்களா அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில இவங்க உள்ள வரும்போது, வடக்கேந்து வரும்போது சுருக்கமா சொல்லிடுறேன், இவங்க வந்து நம்மளாம் கருப்பு கலர் தான், அவங்க ஸ்கின் என்ன இருக்கு. இப்ப வந்து நார்மலா இது வந்து நான் அவங்களுக்கு இதுவாக சொல்ல, இது வந்து ஹிஸ்டரி. அவங்க வந்து என்னன்னா யூரோப்பியன், அவங்க மங்கோலியர்கள். அவங்க கலர் வேற, கண்ணு எல்லாம் பாருங்க ப்ரௌனா இருக்கும். அவங்க கலர் வேற, நம்ம என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டா இருப்போம், நம்ம அவ்வளோ ஒயிட்டா இருப்பாங்க அவங்க. எப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய சந்ததியே வந்து அங்கேருந்து வந்ததுதான். சமஸ்கிருதன்ற வார்த்தையே தமிழுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது, அது எங்கேருந்து வந்ததுங்க,
மங்கோலியா சீனாக்கு மேல இருக்கக்கூடிய ரஷ்யாலேருந்து வந்து அந்த நாகரிகம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பல வார்த்தை தமிழ் கிடையாது இல்லைங்களா, எல்லாமே சமஸ்கிருத மொழி தான் பேசுறோம். இப்படி வந்து இருக்கும் போது அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய அமைப்பு சட்டத்தை பார்க்கும்போது நீங்க வந்து ரொம்ப நாகரீகமான ஒரு அமைப்பு தான் இருந்துச்சு திராவிடத்துல. அப்ப அவங்க வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க இந்த சட்டத்துல இருக்கும்போது ராஜாக்கள்லாம் இடம் நிலத்தெல்லாம் வச்சிருந்தவங்க தான் ஊர்லயே பெரிய ஆள். இப்ப கூட ஒரு லேண்ட் லாட்னு சொல்லுவாங்க. அதுக்கு யாரு வந்து பெரிய ஆள்னா, அப்பெல்லாம் கேஸ்ட் சிஸ்டமே கிடையாது. நம்ம பார்க்கும்போது வந்து கேஸ்ட்னே ஒண்ணு கிடையாது. நம்ம தமிழர்கள கேஸ்ட் கிடையாது. எந்த தொழில வந்து நடத்துறாங்களோ அப்படி பிரிஞ்சிருந்தாங்க. அப்பெல்லாம் பணம் மாற்ற மாட்டாங்க. ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் வாங்கிப்பாங்க. அடுத்து தொழில் செய்யறவங்க ஒரு பெரிய ஆளா இருந்தாங்க. அடுத்து செகண்டா. மூணாவதா நம்ம பார்க்கும்போது என்ன, தங்க உழைப்பை நம்பி இருந்தவங்க மூணாவது கேட்டகரி இருந்தாங்க, சுருக்கமா சொல்லியிருந்தாங்க. அப்ப இவங்க வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க யாருன்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம தமிழர்களுக்கு வந்து கடவுள் உருவ வழிபாடு இல்லாதனால இது வந்து சாஸ்திரத்துல யார்கிட்ட வேணாலும் நேரடியாக நிரூபிக்க முடியும். அப்ப அவங்க வந்து கேட்கும்போது என்ன ஆச்சு அப்படி பார்த்தோன்னா, நாங்க கடவுள்கிட்ட வரோம். அப்படின்னா பிராமணாஸ்னா பிரம்மாவுடைய அவதாரன்றதுதான் பிராமணர்கள்ன்றது அர்த்தம். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்ப பிராமணர்கள் வந்து இங்க வந்தவன என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து கடவுள் பக்தி உள்ளவங்களா கடவுள் இயற்கை வழிபட்டவங்களா இருந்தவங்கள்ட்ட என்ன சொல்லி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா, நான் கடவுள்கிட்ட ஒருத்தன் வரேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டீங்க? இப்ப நான் வந்து கடவுள்கிட்ட வந்தேங்க, நான் பார்த்துட்டு வந்தேன்னா நீங்க என்ன கேட்பீங்க? என்ன பார்த்து என்ன சரி, அடுத்து நீங்க அது கேட்பீங்க. அடுத்து அதான் அந்த சொல்லிடுறேன், கடவுளை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க? கரெக்டான, அதுதான் நியாயமான கேள்வி. கடவுள் வந்து எப்படி இருப்பாருன்னு இப்ப நான் என்ன சொல்லி ஆகணும்? நான் உண்மையிலே கடவுளை பார்த்துட்டு வந்தா நான் சொல்ல முடியும். அப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அப்ப கடவுளை வந்து நான் அப்பதான் நமக்கு வந்து இப்படின்னு சொல்லி நம்ம உருவப்படுத்த ஆரம்பிச்சோம். அப்ப வந்து இதுக்கு வந்து வரைமுறையே இல்லை இல்லைங்களா, இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்ப வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த திராவிடர் கடவுள்லாம் ரொம்ப வீரமா இருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து இதே உயர்கூடன்னு சொல்றாங்களா, அவங்களோட கடவுள்லாம் பார்த்தா ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, மீச கூட வச்சுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம இந்த இந்துஸ்ல பாக்குற கடவுள்லாம் ரொம்ப ஆறுக்குள்ள இப்படிதான் கடவுள்லாம் நம்மளால வீரம் வந்துச்சு, எங்க கடவுள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா ரெண்டாவது கேள்வி என்ன கேட்போம்? நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இனிமே யார போய் கேட்போம்? இவர் கடவுள்கிட்ட ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்கலன்னா அவங்க அப்படியா நீ இனிமே என்ன பண்ணாத இதா செய்யாத. அடுத்து இப்படி போய் 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 நீங்க பாருங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. அது உள்ள நான் போகிறேன், நான் கடைசியா பேசல இருந்தா நான் பேச போறேன். அப்ப கடைசியா பேசி பேசி நீ வீட்டை விட்டு கால் எடுத்து வச்சிடாத, நீ தயவுசெய்து தண்ணி குடிச்சிடாத. இந்த இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம பைபிளை படிக்கும்போது இப்படி வந்து போய் போய் மனுஷனை வந்து கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல ரொம்ப அவனை வந்து கஷ்டப்படுத்துறது தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வந்து கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல வந்து இந்த மாதிரி இந்த நேரத்துல இப்படின்னா அவ்வளவுதான். நீ எத்தனை பேருக்கு செவ்வாய் தோசம் கல்யாணம் ஆகாம இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப கடவுள் அவங்க செவ்வாய் கடவுள் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றாரா? இது வந்து ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் எழுப்பணும், நான் இதை ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது மாதிரி எத்தனையோ விதமா மனுஷனை வந்து கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல இன்னைக்கு மனுஷங்களாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, புரியுதுங்களா? இந்த ஒரு நிலைமையை இதெல்லாம் நான் யோசிச்சது இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்ற நேரத்துல தான் நான் நிறைய புத்தகங்களை படித்தேன், பைபிள் படித்தேன். அப்ப பைபிளை படிக்கும் போது இதுல இருந்து அப்படி இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம பிரச்சனை தீர கடவுள்கிட்ட போறோம், நம்ம கடவுளுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் இந்து சாஸ்திரத்துல இருக்கு. நம்ம 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 மனுஷனே பெட்டரு. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஒருத்தனுக்கு ஒருத்தன் நீ இந்து சாஸ்திரம் பாத்தீங்கன்னா வாந்தி எடுத்துருவோம் வெளியே போய், அவ்வளவு மோசமா இருக்கும். ஏன் அப்படி? நான் என்னோட மனசாட்சியே சொல்லுது இதுதான் ரைட்டுங்க, அப்ப இவ்வளவு தப்பா இருக்கு, இது நான் எப்படி கடவுள் ஏத்துக்கலாம்? அதை நம்ம யோசிக்கணும். அப்ப பைபிளை நம்ம ஏன் படிக்கணும்னு சொல்லும் போது இந்த சூழ்நிலையில தான் நான் பைபிளை படிக்கிறேன். அப்ப படிக்கும் போது என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப பார்க்கும்போது ஒரு நல்ல உழைப்பாளியா இருப்பான், நல்ல அறிவாளியா இருப்பான். ஆனா வந்து உனக்கு இந்த மாதிரி 7:30 இது பிடிச்சிருக்குன்னா அவன் அதுலயே ஆஃப் ஆகி என்ன வருதுன்னா வேலைக்கு போறதில்ல, சரியாவும் படிக்கிறது இல்ல, அவன் டைம் சரியில்லைங்கன்னு சொல்லி எல்லா தப்பும் பண்ணிட்டு டைம் சரியில்லை இல்ல நல்லா இருக்கிற ஒரு ஆளு என்ன பண்றது?
அப்ப இன்னைக்கு விஞ்ஞானம் கூட எதுனா எவ்வளவு சயின்ஸ் பண்ணி ராக்கெட் விடுறாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்த அளவுக்கு அவங்க கூட ரொம்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அப்போ இதுல இருந்து பைபிள் படிக்கும்போது நம்ம ரிலீஸ் ஆகும்ன்றது பார்க்கணும். அப்போ பைபிளை படிக்கிறதுனால என்ன கிடைக்கும் எனக்கு அப்படின்னா, இது யாராவது ஒரு கொஸ்டின் நான் சுருக்கமா முடிச்சிடறேன், நான் சமயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பைபிளை படிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இந்த மாதிரியான நம்ம மனதளவுல நம்மளை ரொம்ப அடிமைப்படுத்திருக்கக்கூடிய விஷயத்துல கடவுள் நம்மளை விடுவிப்பாருன்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதான் இப்போ இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, நான் ஏன் கிறிஸ்தவ மாறணுன்றதுக்கு தான் இதெல்லாம் சொன்னேன். இப்பெல்லாம் யோசிக்கும் போது சிந்திக்க வைக்குது இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் சரியில்லைன்னு தோணுது இல்லைங்களா? அப்ப எத்தனையோ பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணா கூட அவங்களுக்கு என்ன ஆயிடுதுங்க, அப்ப மன பொருத்தம் தான் ஒரு விவாகத்துல. ஏன்னா நிறைய பிரச்சனை இன்னைக்கு நல்ல எல்லாமே செட் ஆகிருக்கும், ஆனா எது செட் ஆகலன்னு சொல்றாங்க. ஒரு ஜாதகம் பொருத்தம் எத்தனை விவாகம் போகுது, எத்தனை பேர் வாழ்க்கை போகுது. மோசமான ஒரு ஆளா இருப்பாரு, அவருக்கு ஜாதகம் பொருத்தமாகுதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இதெல்லாம் சிந்திக்கும் போது நான் பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன். இந்த காரணங்கள்லாம் முக்கியமான காரணங்களா இருந்து இதுக்கெல்லாம் பைபிள் விடை தந்தது. அப்ப நான் மாறுங்கிறது தப்பு இல்லை இல்லைங்களா? என்ன யாரும் என்ன பண்ணல. அப்ப நான் சுய முடிவு தான் எடுப்பேன். நான் நல்லா யோசிச்சு அப்ப பைபிளை படிக்கும்போது, நீ நேரத்தை நம்பாத, காலத்தை நம்பாத, அப்புறம் என்ன சொல்ல, மனுஷனை நம்பாத, யாரையுமே நம்பாத, ஒன்ன ஃபர்ஸ்ட் நீ நம்பு. அதான் பைபிள் சொல்லும். இன்னும் நீ நம்பு. அடுத்த விஷயம், கடவுளை நீ நம்பு. அப்ப கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னா, நான் என்னென்னலாம் குவாலிட்டிஸ் எல்லாம் இது தப்புன்னு சொன்னோம்னா, ஆனா இதுல நம்ம பார்க்கும்போது பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். பைபிள்ல அந்த கடவுள் மேல நம்ம சின்ன குற்றம் கூட சாட்ட முடியாது. இப்படி சொன்ன ஒரு இடத்துல அடுத்த நிமிஷம் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன தெரியுங்களா? சுனாமி வந்த அன்னைக்கு உங்க கடவுள் எங்க போனார் இல்லைங்களா? இல்ல அதுதான். ஏன்னா எனக்கு இங்க பாருங்க, இப்ப பைபிளை சொல்லி உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போறது அது மாதிரி கிடையாது. நம்ம போய் கட்சி வைக்க போறது இல்லை. நானும் உங்களை மாதிரி அங்கிருந்தாங்க. அப்ப சிந்திக்கிறது தான். அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, அப்ப சுனாமி வந்தாலே கடவுள் எங்க போனாரு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளாம் நல்லா முடிஞ்ச உடனே நமக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் போட போறாங்க. ஆப்பிரிக்கா நாட்டுல ஒரு பண்ணுக்காக 40 பேர் சுட்டுருவாங்க. அந்த மாதிரி இவங்க உலகத்துல சாப்பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நம்மளாம் இந்தியாவே தமிழ்நாட்டுல இருக்கவங்க ரொம்ப கிஃப்டட். அப்படி இருக்கும்போது நம்ம பைபிள் படிக்கிறதுனால என்ன கிடைக்குது? அப்ப கடவுள் நம்ம இதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுன்னா, சுருக்கமா தான் சொல்ல முடியும். அப்ப முதல்ல நான் ஏன் கிறிஸ்தவனா இருக்கிறேன்றதுக்கு ஒரு பதில் சொல்றேன் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம். இவங்க கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இருப்போம் நமக்கு தெரியல. எனக்கு ஏன் நாம கிறிஸ்தவங்களா இருக்கோம்னு சொல்ல முடியுமா? இல்ல, அது கிறிஸ்தவங்க இருக்கிறவங்களை பற்றி கேட்கிறேன். நான் சொல்றேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சிடுங்கள் அவைகளே. இப்ப கடவுளை பத்தி படிக்கணும்னா வேத வசனங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்ப இதுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் இப்ப எங்க கிடைக்குது நம்ம பாக்கணும். இந்த வசனத்துல பைபிள்ல தான் கிடைக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா, நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால என்னன்னா நித்திய ஜீவன். அப்ப எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம்னு ஒண்ணு இருக்கு. இது எவ்வளவு ஏன் இது இருக்கணும் அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அதெல்லாம் கடவுளுக்கு என்ன பொழுதுபோடையா படைக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் பண்றது, அப்புறம் அவங்களுக்கு ஒரு மரணம், எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது நித்திய ஜீவன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு கடவுள். நீ என்றென்றைக்கும் வாழ்றது பேர் தான் நித்திய ஜீவன். அப்போ மரணமே இல்லாம ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு என்ன பண்ணுங்களா? இப்ப இந்த பைபிள் வசனத்தை மறுபடி படிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, நீங்க எந்த கோயிலுக்கு போக வேணாம், நீங்க போய் மொட்டை போட வேணாம், நீங்க எதுவுமே பண்ண வேணாம், வீட்டுல உட்காந்து யாரையுமே நீங்க தேட வேணாம், வீட்டுல உட்காந்து உங்களுக்கு பைபிள்லாம் எனக்கு ஈஸியா கிடைக்கும். இதை நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா என்ன கிடைக்குங்க? நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தையா இருக்கும். எது தமிழ் சுத்தமா படிக்க தெரியாதவங்களா இருந்தா நித்திய ஜீவன் கிடைக்கணும், கத்துக்கிட்டு படிக்கணும். இல்லைன்னா கேட்கறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? கண்ணு தெரியாதவங்களே இன்னைக்கு தடவை படிக்கிறாங்க சார்.
இல்லைங்களா? தெரியாது. அதாவது அவங்கவுங்க, அதாவது வந்து இதுல வந்து கட்டாயம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்க விருப்பம் இருந்தா எந்த வழியிலும் தெரிஞ்சுக்கலாம்ல. சரி, நம்ம டாபிக்ல வருவோம். அப்ப நம்ம பார்க்கும்போது வேத வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்னு எடுத்து பார்க்கலாம். அப்ப நம்ம பைபிளை நீங்க படிக்கும் போது எல்லா கேள்விக்கும் அது ஆன்சர் இருக்கு. நேரம் இல்லாத காரணத்தினால அதான், அதனால என்னால ப்ரொசீட் பண்ண முடியல. உங்களுக்குலாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் வாய்ப்பு நீங்க வேணும்னு நினைச்சா உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்ப வந்து வேத வசனங்கள், இந்த வேதத்தை ஆராயும் பொழுது அப்ப நீங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்ப எல்லா கேள்விகளுக்கும் விடை தரக்கூடிய ஒரு புத்தகம் வந்து வேதாகமம் தான். இந்த வேதாகமத்தை தெரிஞ்சுக்கும் போது கடவுள் யாரு, அவர் எப்படிப்பட்ட தன்மையில இருக்கிறாரு, அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு, கடவுள் நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுறேன், அவர் எங்கே இருக்கிறாரு, இதெல்லாம் எனக்கும் கடவுளை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டோம்னா, அப்ப நம்ம பார்க்கும்போது கடவுள் வந்து ஒரே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். கடவுளுக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் தொடர்பே இல்லைன்னு மட்டும் நினைச்சிட கூடாது. இப்ப எப்படின்னா, அது உதாரணம் நான் சொல்றதுதான். ஒரு அரசாங்கம் இருக்கு, அது எந்த கட்சியோ ஓட்டு போறோம் வராங்க, நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம். திடீர்னு இப்ப அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அது உண்மை கிடையாது. சப்போஸ் இப்ப நம்ம சொல்றோம், இத்தனை மணி நேரம் பவர் கட்டுன்னு பண்ணிடுறாங்க, உங்க வீட்டுக்கு தண்ணி வராதுன்றாங்க. இப்ப நீங்க பஸ்ல போனா பஸ் ஓடாதுன்றாங்க. அப்ப கவர்மெண்ட் நம்மள என்ன பண்ணிட்டு தான் இருக்கு, ரூல் பண்ணிட்டு தான் இருக்கு. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நமக்கு பரவாயில்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இல்ல, அவர் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அப்ப இந்த கடவுளுடைய வசனங்களை படிக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில அநேக கேள்வி விடை தெரியும். இந்த